Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரன் வித் தி விண்டோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் கூரகார வந்துட்டு பிரின்ஸ் நீ ரன்னிங் மட்டும் அடுத்த வாட்டி நல்லா ஓடல அப்படினா டீம் விட்டு குவிட் பண்ணிரு அப்படினு சொல்லிருப்பான். அத வந்துட்டு ஹைஜி ஜோட்டன்ஸ் கிட்ட சொல்றான். என்னது நம்ம கூரகார வைப்பெல்லாம் பேசினா ரொம்பவே அதிசயமா இருக்கு அப்படினு சொல்றாங்க. சொல்றாங்க ஆமா அவன் கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டான் அப்படினு ஹைஜியும் சொல்றான். ஆமா அவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காம்ல அதனால அவன் சொல்றான் அப்படினு சொல்லிட்டு ஜோஜியும் சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப அவன் ஹாக்கனில ரன்னிங் ஓடணும்ன்றது ரொம்பவே சீரியஸ் எடுத்துக்கிட்டான். அப்படியே அவன் பிரின்ஸை பார்த்துட்டு நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதடா அப்படினு சொல்றான். அண்ட் ஜோட்டா ஜோஜி நீங்க ரெண்டு பேரும் இத பத்தி வேற எவன்ட்டி மூச்சே விடக்கூடாது எவன்ட்டி சொல்லவே கூடாது அப்படின்ட்டு ஹைஜி சொல்லிடுறான். அப்ப பிரின்ஸ்மே சொல்றான் எனக்கு அவன் சொன்னதுல இருந்து ரொம்பவே அப்செட்டா தான் இருக்குது. நேத்து நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல உட்காந்து ஃபுல்லா மாங்கா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஹைஜி வந்துட்டு சாப்பாடு திறந்து பாக்குறான். என்னது இது ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சாப்பிடாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே அவன் பிரின்ஸை பார்த்துட்டு உன் கூட ரன்னிங் ஓடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன். உன் கூட ரன்னிங் ஓடுறப்பதான் மறுபடியும் இந்த ரன்னிங்னா என்ன உண்மையிலே அப்படின்றதே நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் முன்னாடி எடுத்து வைக்கணும், அடுத்து லெஃப்ட் லெக் முன்னாடி எடுத்து வைக்கணும், அப்புறம் ஸ்லோவா நம்மளோட பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளே அறியாம அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது உன் கூட நான் ஓடுறப்ப. உன் கூட ரன்னிங் ஓடும்போது மட்டும்தான் நான் அதை மறுபடியும் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இப்ப அப்படியே காலேஜ் காட்டுறாங்க. காலேஜ்ல ஜோ டென்ஸ் வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்நேரம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வளரிடுறாங்க. என்னது டீம் அவுட் குவிட் பண்ண சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் கேட்கறான். அவன் அப்புறம் திடீர்னு ஒரே மேட்ச்ல இப்படி அபிஷியல் ரெக்கார்டை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூகேயும் கேட்கறான். ஆமா அதெல்லாம் முடியாத காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டாவும் சொல்றான். ஆமா நீ வேணா பாரு கண்டிப்பா நம்ம டீம்ல ஃபர்ஸ்ட் டிராப் அவுட் ஆக போறதே பிரின்ஸா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு யூகேயும் சொல்றான். இல்ல இல்ல அப்பெல்லாம் இருக்காது ஹைஜி இதுக்கெல்லாம் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் சொல்றான். சரி ஹைஜி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்கறான். என்ன சொன்னாரு அவனை பார்த்துட்டு வந்துட்டு நீ எதை நினைச்சு கவலைப்படாதரா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எங்களை பார்த்துட்டு வந்துட்டு இதை வந்துட்டு வேற யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயோ யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னாரோ. ஆனா இப்படி நம்ம உளறி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ நான் சொல்லல நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நீக்கவும் காலேஜ்ல வெளியே தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நேரம் ஹைஜி அவன் தேடி வந்துடுறான். பார்த்தா கையில ஒரு லஞ்ச் பாக்ஸோட வந்திருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல பிரின்ஸ் வந்துட்டு மாங்கா படிச்சுக்கிட்டே அந்த த்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அதுக்கப்புறமா தான் நீக்காவை காட்டுறாங்க. அவன் என்ன தனியா அப்படியே முன்னாடி ஓடி போய்கிட்டு இருக்காட்டே என்னை துரத்தி வரதை நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா பின்னாடி ஹைஜி தான் அவனை துரத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். காலையிலே யாரோ ஒரு ஆள் சாப்பாடு குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன். நீ தான் சாப்பிடாத ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை தேடி என்ன வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடி வர ஹைஜி. அதுக்குன்னு நீ இப்படி என்னை துரத்திக்கிட்டே வந்து சாப்பாடு தரக்கூடாது ரொம்பவே வியர்டா இருக்குது. நீ ஒண்ணு அப்பாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. நீக்கோ கரெக்டா நான் சாப்பாடு திறந்து பாக்குறப்ப ஒரு ஆளு சாப்பிட வேண்டிய அளவு மீதம் இருந்தது. அதனாலதான் அது நீ தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இவ்வளவு அக்யூரேட்டாலாம் நீ இதை டீடைலா நோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் சொல்றான். கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சாப்பாடே அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கேன். அப்புறம் எப்படி பார்க்காம இருப்பேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். எப்ப இருந்து இதெல்லாம் பார்த்து பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் கேட்கறான். நான் சமைக்க ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்பனா கிட்டத்தட்ட 4 வருஷமா இப்படிதான் பண்றியா நீ? ஆமா அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஹைஜி சொல்றான். அண்ட் நீ எதை நினைச்சும் பயப்படலாம் செய்யாத. நீ உனையவே ரொம்ப அதிகமாலாம் புஷ் பண்ணிக்க வேணாம். உனக்கான ரிசல்ட் ப்ராபபிலி கிடைக்கும் அப்படின்னு ஹைஜி சொல்றான். ப்ராபபிலி தானே நீ ஒன்னும் டெஃபினட்டாலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கவும் சொல்றான். மட்டும் இதை சாப்பிடு நான் என்னோட மைண்டை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லிட்டு சாப்பாடை தர்றான். நிக்கோட ஃபேஸை வச்சு அவன் சாப்பாடை ரெடி பண்ணிருக்கான். என்னடா இவ்வளவு மோசமா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ வாங்கி சாப்பிட்டுறான். இப்ப இப்படியே அவங்க சாயங்காலம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூகி வந்துட்டு இந்த வாட்டி சூப்பரா ஓடி வந்துட்டு இருக்கான். சிண்டோ வந்துட்டு சொல்றான் யூகி இந்த வாட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டானே. அவன் மட்டும் கிடையாது மத்த எல்லாருமே அவங்களோட டைமிங் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே நல்லா ஓடுறாங்க. இப்ப எல்லாரும் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹைஜியுமே வந்துட்டு அவங்களோட கிராஃப் எல்லாம் பாக்குறான். ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்களோட டைமிங் எல்லாம் சூப்பராவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. வெறும் 3 வாரம் தான் இருக்குது. ஆனா இந்த 3 வாரம் நல்லா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாவே கிடைக்கும். நாளைக்கு ட்ராக் மீட்ல உங்களுக்கு அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். யார் யார் நாளைக்கு ட்ராக் மீட்ல ஓட போறீங்கன்றத நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். எனது யார் யாரா அப்ப எல்லாருமே ஓட போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்காங்க. அதெல்லாம் கிடையாது நான் வந்துட்டு யார் யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். மூசா, சிண்டோ, அப்புறம் ஜோட்டா, ஜோஜி, அதுக்கப்புறம் யூகி நீங்க 5 பேர் தான் ஓட போறீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கூரகாராக்குமே கடுப்பாகுது. அவன் அப்படியே ஒரு செம கடுப்போட எந்திரிச்சு நிக்கிறான். அப்படியே இந்த சீனிங்க கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில உங்க ட்ராக் மீட்ல வந்து இருக்காங்க. இவங்க எல்லாரும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நேரம் ஹைஜி வந்துட்டு இப்ப நீங்க 5 பேரும் ஜாகிங் மெதுவா பண்ண ஆரம்பிங்கடா வார்ம் அப் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றான். எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் வந்துட்டு இந்த ட்ராக்ல அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இவங்களும் 5 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் முன்னாடி நின்னுட்டு இருக்கப்ப கூரகாரா வெளியே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்பதான் கூரகாரா வந்து நேத்து சாயங்காலமே நம்ம ஹைஜி கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருப்பான். நானுமே ஓடுறேன் அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. இல்ல ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இவங்க 5 பேர் நேம் தான் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். அப்புறம் எதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்கறான். அது நம்ம ஹாக்குனே கிட்ட எனக்கு ஓடுறதுக்காக அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இல்ல இதெல்லாம் ஒரு பாயிண்டே இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஓடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ஓட முடியல அப்படின்னா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூரகாரா கேக்குறான் ஹைஜியை பார்த்து. ஹைஜியுமே வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ ரன்னிங்னா என்னன்றதே நீ சரியா பாக்கல. சோ கொஞ்ச நேரம் நின்னுட்டு பொறுமையா உன்னைய சுத்தி எல்லாத்தையும் பாரு. அதுக்கப்புறமா நீ ஸ்லோவா ரன்னிங் ஓட ஆரம்பி. லைக் நம்ம பிரின்ஸ் நிக்கோ இவங்கள மாதிரி அப்படின்ட்டு சொல்லிருப்பான் ஹைஜி. இவங்க அப்படியே வெளியே நின்னுக்கிட்டு இருக்கப்ப கூரகாரா பக்கத்துல தான் கிங்கோ நின்று இருப்பானா. ஆமாடா நான் கேள்விப்பட்டேன் நீ பிரின்ஸ் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனா நீ ஃபர்ஸ்ட் இயர் தான் அதனால இவ்வளவு ஓவராலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு கிங் சொல்றான். இல்ல விடுடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் சொல்றான். நான் அப்போ அதை சொன்னது அந்த ஒரு மொமெண்ட்ல அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்படின்னா இப்ப அதை நீ சொல்லல இப்ப அந்த வேர்டை நீ கிவ் அப் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கேக்குறான். அதை நான் மாத்திக்கவே மாட்டேன். நான் அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா தான் இருக்கிறேன். அதனால நீ கண்டிப்பா அப்படி ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் கூரகாரா. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஹைஜி அவன் வாட்ச்ல கரெக்டா ஸ்டார்ட் ஆன உடனே ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் டக்குன்னு ஒரு செகண்ட் அவனுக்கு ஜக் ஆகுது. லைட்டா ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த செகண்ட்
செகண்ட் அப்படியே ஓகே ஆயிடுறான். அதுக்கடுத்து இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருமே ஒரே மாதிரியான பேஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து போக போக டிஸ்டன்ஸ் கூட கூட ஒரு சில பேர் அப்படியே கேப் பிரிய ஆரம்பிக்குது. ஆனா ஜோட்டா ஜோஜி அவங்களுக்கு ஈக்குவலாவே முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கிங்குமே வந்துட்டு வாவ் ஜோஜி டீம்ஸ் வேற லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றான். அந்நேரம் ஹைஜியுமே மூசாவை பார்த்துட்டு இந்த ஒரு டைம்ல தானே நீ அவங்க கூடயே சேர்ந்து இப்ப ஓடணும், உன் பேச மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணு அப்படின்னு கத்துறான். சிண்டோ யூகி ரெண்டு பேரும் இவங்களை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே தான் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. கூரஹாராக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்குது. இவங்க 5 பேரும் இவ்வளவு ஸ்பீட்ல ஓடுறது அவன் ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 5 பேரையும் நீக்கோவும் கிங்கும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் ஒரு 2 ரவுண்ட் தான் இருக்குது. அடிச்சு பிடிச்சா வந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடா ஹைஜி அதுக்கு மேல கையை சுத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க என்னடா இவ்வளவு வினோதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஜோட்டா ஜோஜி ரெண்டு பேரும் இவங்க கத்துறது அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பாக்கும்போது அங்க கூரஹாராவும் கத்திக்கிட்டு இருக்கான். இதுவே எங்களுக்கு செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்குது. பிரின்ஸுமே அவனால முடிஞ்ச அளவுக்கு மெதுவா கத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்க 5 பேருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே என்ஜாய்மெண்ட் ஆயிடுது. ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே சந்தோஷத்தோட அப்படியே இவங்க ஓடி முடிக்க இப்படியே சாயங்காலம் ஆகுது. சாயங்காலம் உங்க மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பி வராங்க. நீக்கோவுமே யூகியை பார்த்து சொல்றான் நீ அபிஷியல் ரெக்கார்டு கொண்டு வரலாம், பட் போன வாட்டியோட இந்த வாட்டி மாசா ஓடுன அப்படின்ட்டு. அப்போ ஜோட்டாவுமே சொல்றான் நல்லா ஃபைனலி அந்த ஒரு ரவுண்ட் போறப்ப செம்மையா சிரிச்சுக்கிட்டே போனேன்டா. அது மட்டும் இல்லாம ஹைஜி அங்க நான் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட சிரிப்பு இன்னுமே அதிகமாயிடுச்சு. நீங்க அங்க இருந்து என்ன சொன்னீங்கன்னு கூட கேட்கல எங்களுக்கு, ஆனா உங்களை பார்த்தோம் அதுவே எங்களுக்கு ஒரு செம்ம ஃபீலா இருந்தது அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அதே தான் மூசாவுமே சொல்றேன். ஆமாடா இந்த மாதிரி நீங்க லைனுக்கு வெளிய இருந்து சப்போர்ட் பண்றது எங்களை இன்னுமே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றேன். பிரின்ஸுமே கூரஹாராவை பார்த்து சொல்றேன் நீ எல்லாரோட பேரையுமே சொல்லி கத்திக்கிட்டு இருந்தல அப்படின்ட்டு. என்ன நான் மட்டும் நீ தானே அப்படி பண்ணுன அப்படின்ட்டு சொல்றேன். நான் மெதுவா தான் பண்ணுனேன், நீ தான் சத்தமா கத்திக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு சொல்றேன். எனக்கும் பின்னாடி நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்நேரம் என்ன பண்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லிட்டு போயிடுறான். ஆமாப்பா எல்லாருமே பாத்துக்கோங்க இவனுமே மனசார ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ வந்துட்டு கூரஹாராவை பாராட்டிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஓடுனவங்க சேர் பண்ணவங்க எல்லாருமே உங்களோட ஜாப் ரொம்பவே சூப்பரா பண்ணுனீங்கடா. உங்களோட எஃபர்ட்னால உங்களோட டைமிங் எல்லாமே சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. நம்ம ரொம்ப பெரிய ஸ்டெப் முன்னோக்கி அடி எடுத்து வச்சிருக்கிறோம். என்னோட வார்த்தையை மட்டும் நம்புங்க, நம்ம கிட்ட இன்னுமே நிறைய சான்சஸ் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அப்போ நீக்கோவுமே கூரஹாராவை பார்த்துட்டு என்ன தம்பி இந்த வாட்டியும் நீ வீட்டுக்கு எப்படி ஓடியே போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. இவங்க எல்லாருமே மேல உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹைஜியும் கூரஹாராவை மட்டும் கிச்சன்ல நின்று சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஹைஜியும் கூரஹாராவை பார்த்துட்டு இன்னைக்கு நீ மேட்சுக்கு வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தல, நம்ம டீம்ல எல்லாரும் ஸ்லோவா ஓடுன மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் அப்படி யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவும் சொல்றான். ஆமா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரா தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம டீம் மட்டும் கிடையாது, அங்க இருந்து எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கோட கஷ்டப்பட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். பீப்பிள் சேர் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது. சோ நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் நம்மளால ஹாக்குனே அகாடமில எல்லாம் ஓட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இதுல என்னதான் எல்லாருமே அபிஷியல் ரெக்கார்டே மெயின்டைன் பண்ணாலும் ஹாக்குனேன்றதெல்லாம் நமக்கு நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வர்றப்பே ஹைஜி சமைச்சுக்கிட்டு இருந்தே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கூரஹாராக்கு ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறான். இவன் ஹைஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பார்க்க போறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஹைஜிக்கு ஆல்ரெடி காலையில இந்த மாதிரி மயக்கம் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆயிருக்கும். அப்பவே ஜஸ்ட் எப்படியோ ஓவர் கம் பண்ணி வந்திருப்பான். சோ இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாவே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அது என்ன எதுக்காக அப்படின்ற ரீசன்லாம் அடுத்த எபிசோட்ஸ்ல தான் காட்டுவாங்க. சோ ஹைஜிக்கு என்னாச்சு அப்படின்றத அடுத்த எபிசோட்ல இனிமே டீடைலா காட்டியிருப்பாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.